எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். குரு தெய்வம். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம், இலா வந்து நமோ நாராயணி, அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியை வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி, எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, you done a very good composition, very touching, and the songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். நன்றி, இங்கே வந்ததுக்கு மக்களுக்கும் நன்றி. இங்கே பெரியவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதனால் பொதுவாக பெரியவங்கன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ நன்றி தான் சொல்ல போகிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி, என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளையாக ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவரை இருக்கட்டும் சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு இங்கே,
அவர் ரீரெக்கார்டிங் என்ன வேணும்னு தாஜினூர்கிட்ட கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் நேரத்துக்கு தான் அவர் தான் எங்கள் அண்ணன். அவர் அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா? இருந்தார். அவருக்கும் நன்றி. ரீரெக்கார்ட் நிறைய ஒர்க் பண்ணார். அப்புறம் என் கம்போசிங்க்கு ரொம்ப உதவியாக இருந்தேன் அவங்க மதுப்பிரியா. அவங்களுக்கும் என் நன்றின்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இந்த இது நன்றிங்க. வணக்கம் எல்லாருக்கும். செமையா. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் வேணும்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது. சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26 நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26. தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு. எதாவது திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினே நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்ட்ரலில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காமல் வரல. நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச். 27 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னு உடனே அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும். இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா சரி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்டு. ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட இன்னும் 2 பேர் தான். மீதியெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. நீ உண்மை தான் சொன்னியான்றது. வந்து இப்படி குழப்பம் நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்தேன். ஒன்றே ஒன்று சொன்னேன். வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல. நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றியா? டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது. என்ன பண்ணிங்க முடியெல்லாம் எப்போ கேஷில் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இருந்தாலும் இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையை காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கிங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் இப்போ ஊதிய பண்ணல வெளில அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன். கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு கூலிங் கிளாஸ்லாம் வந்து போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம் கையில் வேண்டதுக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்குல்ல நம்மளை எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு. அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் லாங்கெலாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டின்ட்டார். சரி நான் வந்தாச்சு
என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டான்னா சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவன் பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட, நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார், ஆமாம், அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு. டப்பு கொடுத்தாரு, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக, என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அப்புறம் இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நானுன்னே அவர் ரியாக்ஷன் தகுந்த நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவ்வளோ ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம், தினேஷ் காக்காமட்ட விக்னேஷ், அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல வர. அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக, ஏன்னா எங்கேயோ சிலருக்குலாம் யூகம் வந்துடும், என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை, அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் திருப்பி பார்ப்பேன், உருவம் நிற்கும், பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும், என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி கண்டு காட்டவே இல்லை, அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன், உதயகுமார் சார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும், அது நான் பேசுகிற விட்டுவிட்டு அங்கேயே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன், அதை விட்டுறாங்க அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோன் தப்பிச்சுது. என்னதானே இல்லை, நாளைக்கு ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோவா. அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல, ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்காரு, ரொம்ப ஹோம்லியாக அழகாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேசப்படுற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்த எல்லாம் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி, வணக்கம்.